இந்த நீர்க்கிடம் வளரும் போது எப்படி வந்து தரையை தழுவி வளருது, மற்ற மரத்துடைய மேல போய் காமிச்சா இது கீழ்ப்பகுதி, அப்ப தரையை தழுவி வளருது. அப்ப இந்த மாதிரி தரையை தழுவி வளரும் போது என்ன ஆகும், இது உதுக்குற இலை பூரா அப்படியே வந்து உரமாகும். கீழே இருக்கிற எண்ணற்ற உயிரினங்களை வந்து வாழ்வு கொடுக்கும், உணவு கொடுக்கும். இலை தான் உணவு. நீங்க நினைக்கிறீங்க மைக்ரோப்ஸ் இது சின்ன சின்ன நம்ம கரையான் இருக்கு இல்லையா, கரையான் எதை சாப்பிடுது, கார்பனை தான் சாப்பிடுது. மர இலையில இருக்க கார்பனை தான் சாப்பிடுது. அப்படிங்கும் போது எண்ணற்ற உயிரினங்கள், மண்புழுக்கள், இது எல்லாமே வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிச்சு தானா. நீ எங்கேயோ போயிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர வேண்டாம். நமக்கு நல்லதா போனோம்னா, நல்ல மரங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை தேடி எல்லாமே நல்லா வந்து. ஒருத்தர் கேட்டாரு, ரொம்ப சிரிப்பா கூட இருந்துச்சு இல்ல, ஆனா வந்து தனி மனிதனா ஒரு சாதாரண மனிதனா கேட்கும்போது, இந்த மாதிரில காடு வளர்க்கும் போது பாம்பு வந்துட்டா என்ன செய்யறது கேட்டாங்க. அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சு. தயவு செய்து நினைக்காதீங்க, மனுஷன் இருக்கிற இடத்துல பாம்பு வரவே வராது. நீங்க இதை அப்படியே விட்டுட்டு விட போறது இல்லை. நான் என்ன சொல்றேன், உள்ள போய் உட்காந்து பாருங்க. ஒரு வாரத்துக்கு ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்து பாருங்க. எதுக்கு கார் எடுத்துக்கிட்டு, பைக் எடுத்துக்கிட்டு, இல்ல கப்பல் ஏறி, விமானம் ஏறி, எங்கேயோ போய் வெளிநாட்டுல இருக்க ஊசிலை காடை பாக்குறீங்க. கேட்டா நான் பாலி ஐலேண்ட்ஸ் போறேங்கிறாங்க. ஒருத்தர் கேட்டா நான் வந்து என்ன யூரோப் டூர் போறேன். அதெல்லாம் என்ன இருக்கு, ஊசிலை காடு, முனே மரம், எண்ணற்ற மரங்கள் உங்க இதுலயே இருக்கும். அந்த செலவு பண்ற மரத்துல இந்த காட்டுக்கு செலவு பண்ணுங்க, நல்ல மரம். இதுதான் சொன்னீங்க நீர்க்கடம்பு. நீர்க்கடம்பு முன்னாடி காமிச்சீங்களா, இந்த இலை வந்து ஒரு செதில் மாதிரி இருக்கும். அந்த மரத்துடைய வெளிச்சத்தை இதெல்லாம் நீங்க ரசிச்சு பார்க்கணும். நம்ம நாட்டுடைய சொத்து இது, உங்களுடைய சொத்து, என்னுடைய சொத்து. இங்க பாருங்க, இந்த இலை எப்படி இருக்கு, இந்த செதில் மாதிரி ஒண்ணு வரும், மிக அருமையா இருக்கும். புல்வெளியில இந்த மரத்தை வச்சீங்கன்னா அப்படியே பந்து மாதிரி வரும். இங்க பாருங்க, அந்த இதுதான் நீர்க்கடம். இந்த செதில் மாதிரி வருது பாத்தீங்களா, அவ்வளவு அழகான மரம். இந்த மரத்தை நீங்க இந்த மரம் இருக்குன்னு யாரும் இதை பார்த்தது கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு வேப்ப மரம் நட்டை, புங்க மரம் நட்டை, புளிய மரம் நட்டை, இதுதான் நமக்குரிய மரங்கள். அப்புறம் சொல்றீங்களா சிசு மரம், இதை வந்துதான் நம்ம வடநாட்டுடைய ரோஸ்வுட்னு சொல்லுவாங்க. ஈட்டி மரம், ஈட்டி மரம் மாதிரியே இன்னொரு வகை, ஈட்டி வகையிலே 3 இருக்கு. அது இன்னொரு மரத்தை காமிக்கிறேன். ஈட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன் ரோஸ்வுட்ன்ட்டு. இந்த மரம் வந்து சிசு மரம், ஈட்டியுடைய இனத்தவே சேர்ந்தது. ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான வுட் இல்ல. நம்ம நார்த் இந்தியாவில எதுக்கு அதிகமான பயன்படுத்துறாங்க. இந்த ஈட்டி மரம் நல்லா வந்து கார்பனை உறிஞ்சக்கூடிய மரம். நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 35 மரங்கள்ல எது அதிகமா கார்பனை உறிஞ்சுதுன்னா இந்த ஈட்டி மரம் அதிகமா உறிஞ்சுது. அப்ப ரோடு சைடுல ஈட்டி மரம் வைக்கிறது மிக மிக அருமை. சாரி, இந்த சிசு மரங்கிறது வேர்ல வந்து முடிச்சிருக்கு. ரைசோபியம்னு ஒரு நுண்ணுயிரி இருக்கு. அது வளிமண்டலத்துல இருக்க ஆக்சிஜனை வந்து உறிஞ்சி நிலப்படுத்து. நைட்ரஜன் பிக்சிங் ட்ரீன்னு சொல்றோம். இது என்ன மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துது பாத்தீங்களா, இதுதான் அந்த ஈட்டி மரம். அங்க பாருங்க, இங்க ஒரு ஈட்டி மரம். இது வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற இலையுதிர்காடுல வர்ற மரம். இது வந்து அந்த அத்தி மரம், வறண்ட காட்டுல வர்ற மரம். இதெல்லாம் ஒண்ணு சேரும். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், தனக்கு இந்த ஸ்கிரப் ஜங்கிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நீங்க மேட்டுப்பிள்ளை எங்க காலேஜ் ஸ்டீல் இருக்க காடு தான். அந்த காட்டுக்கு பேரு முட்புதர் காடுகள், ஸ்கிரப் ஜங்கிள் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். இந்த ஸ்கிரப் ஜங்கிள் ஃபாரஸ்ட்ல ஓங்கி வளர்ற ஒரே மரம் என்னன்னா இந்த தனக்கு மரம். அதோடைய காயெல்லாம் பாத்தீங்கன்னா விசிறி மாதிரி சுத்தும். இந்த தனக்கு மரம் நல்லா வறட்சி தாங்கி மாறும்னா, இந்த மரத்தோட இதெல்லாம் சேர்க்கும்போது பாருங்க எப்படி வருதுன்ட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வட்டக்கண்ணி, இங்க அந்த புத்திரஜீவி இருக்கு, இங்க நம்ம தனக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்போட வாழ்றதுக்கு மரங்கள் ரெடியா இருக்கு. இந்த கூட்டமைப்போட நம்ம வளர்த்தோம்னா மரங்கள் நமக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இது ஒண்ணு முட்புதர் காலில் வர்ற வெப்பாலை மரம். இதுல இருந்து அழகான இது எடுக்கிறாங்க, என்னன்னா டை எடுக்கிறாங்க. வெப்பாலை பாருங்க, இது பால் வெடிகிற மரம், வறட்சியை தாங்கி வளர்றாங்க. சில பேர் கேட்பாங்க வறட்சியில இதெல்லாம் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி மரங்கள்லாம் தேர்வு பண்ணி வறட்சிக்கு வேணா இடங்கள்லாம் இந்த மாதிரி அடர்கவின் காடுகளை கொண்டு வர முடியும். இந்த வெப்பாலை கொண்டு வரலாம், தனக்க கொண்டு வரலாம். இந்த மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு, நான் சொல்றேன். அப்புறம் வந்து அந்த சிசுல இன்னொரு வெரைட்டி சொன்னேன் இல்லைங்களா, இது வேலுங்கு மரம்னு சொல்றாங்க. இதை வந்து டால்பெர்ஜிய பேனிகுலேட்டான்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா வறட்சியான இலையுதிர் காட்டுல வரும். சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் மழை அளவு அதிகமா இருக்கும்போது முட்புதர் காடுகள்லயே வரும். நான் ஏற்கனவே சொல்றேன், இந்த மரம் வந்து வந்துச்சுன்னா அப்படி எலும்பு மாதிரி இருக்கும். இந்த மரம் பெரிய ஷேப் இருக்காது, எலும்பு மாதிரி வரும். இந்த மரம் ரொம்ப மெதுவா வளரக்கூடிய மரம். இந்த இடத்துல நான் நட்டிருக்கேன், ரொம்ப வேகமா வளர்ந்துருக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த மரங்களை தன்னைத்தானே விரும்புது, ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு விரும்புது. அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காற்றை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுது. பாருங்க, இது அந்த விலங்கு ஈட்டி வகையில சேர்ந்த ஒரு மரம். ஆனா இது மரத்துக்கு பயன்படுத்தாது. சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரியான மரம் வளர்க்கும் போது நம்ம இதுல இருந்து எக்கனாமிக் பெனிஃபிட் எது கிடைக்குமா, மரங்களை வளர்த்து வெட்டி நாளைக்கு மரத்தை டிம்பருக்கு விற்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க.
கண்டிப்பாக அடர்கவின் காடுகளில் வளர மரங்கள் வந்து பெருமரம் ஆகாது. அது வந்து நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கும் சாயலுடைய தன்மை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு படிப்பினைக்கு தான் அது பயன்படும். மெதுவா முக்கியமா நீங்க இன்னைக்கு தேவைப்படுற உங்களுடைய ஆக்சிஜனை அது கொடுக்கும். அப்புறம் வந்து பாருங்க பூவரசு. பூவரசு நீங்க நல்லா தெரியும், எல்லா இடங்கள்லயும் வளரும், பெரும்பாலும் கடற்கரையில நல்லா வளரும். இந்த பூவரசை வந்து சேர்க்கும்போது பூவரசை நீங்க தனியா நட்டு பாருங்க, ஒரு 6 மாசத்துல இந்த வளர்ச்சி வரவே வராது. ஒண்ணு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி வளைஞ்சுக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி நீங்க நட்ட மாதிரியே நிற்கும். இங்க பாருங்க இந்த பூவரசோடு இருக்கு, ஒரு அத்தி இருக்கு, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துருக்கு. அந்த வேற வேற தன்மையை நான் காமிக்கிறேன் பூவரசு எப்படி இருக்கு. அதே இது மாதிரி பாத்தீங்கன்னா இது பூ பூக்குற மரம். நான் இதே மாதிரி நான் சொல்றேன்னா இதோட நின்று போறதே கிடையாது. இதுதான் நான் சொன்ன அந்த ஈட்டி மரம், ஏற்கனவே சொன்ன ஈட்டி மரம். இந்த லேட்டஸ்ட் இது நல்ல பூ பூக்கும், சரிங்களா, வயலட் கலர் பூ பூக்கும். இதே மாதிரி அடர்கவின் காடு மாதிரியே அடர்கவின்ல வந்து பழக்காடுகள் கொண்டு வரலாம், அடர்கவின்லயே பூக்காடுகள் கொண்டு வரலாம். பூ பூக்கிற மரங்களையா வைக்கலாம், இப்போ பூவா இருக்கும். அடர்கவின் காடுல பழம் கொடுக்குற மரங்களாக சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நகாப்பழம் பார்த்துருப்பீங்க, நகாப்பழத்தில் நீங்க பாக்குற ஒரே ஒரு ஸ்பீஸ் தான், சரிங்களா. அதே மாதிரி நம்ம இதுல வர்றது ஊட்டி பக்கத்துல நம்ம பசுமை மர கடல்ல வர்றது சைசீசியம் அரநோட்டியானம் சொல்றாங்க. சின்ன சின்னதா இருக்கும், அந்த நகாப்பழத்திலே குட்டி குட்டி கடுகளவு இருக்கும். அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. பழம் உருவாக்குற காட்டுகளை உருவாக்கலாம், பூ கொடுக்குற காட்டுகளை உருவாக்கலாம். இதுதான் அதனுடைய பன்முகை தன்மை. இந்த பாத்தீங்களா பூ பூக்குற மரங்கள், இதுல இந்த புத்திரஜீவி இருக்கு. அப்புறம் இது முக்கியமானது, இந்த பூ பூக்குறல வரும்போது சொன்னீங்கன்னா இது வந்து இந்த ஜக்கரண்டா, நீங்க எல்லாம் பார்ப்பீங்க, இது வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த மரம். இந்த ஜக்கரண்டாங்கிறது நீங்க ஊட்டிக்கு போனீங்கன்னா இங்க நட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மரம் ஷேப்பே ஒரு பண்பே இல்லாம வந்துட்டு பூவே பூக்காது. ஊட்டியில போனீங்கன்னா பயங்கரமா வயலட் கலர்ல பூக்கும். இந்த மரம் இதோட சேரும் போது அவ்வளவு அருமையா வளர்ந்துட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய ஆலமரம். தயவுசெய்து ஆலமரத்தை பத்தி நான் கொஞ்சம் ஸ்பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், அரிதான மரங்கள். ஆலமரங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அரச மரம், ஆலமரம்ங்கிற நம்மளுடைய ஈந்த மரங்கள். எல்லாத்துக்கும் நிறைய சொல்லியிருப்பாங்க, அதிகமான கார்பன் உறிஞ்சிற மரங்கள். நம்ம அந்த மாடி மேல் மரம் வளர்க்கிறோம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான மரங்களை நல்லா புருன் பண்ணி விட்டு நம்ம இதுல தொட்டியில வச்சுக்கலாம். அப்படி அடர்ந்து இந்த அளவுக்கு நீங்க மரத்தை வளர்ச்சிடலாம். நீங்க மாடியில மரம் வளர்க்கணும்னா நீங்க பெருசு பெருசு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சின்ன மரங்களே மரத்தை வந்து நல்லா வந்து மேல எல்லாம் வளராம ஒரு 5 அடி கீழே வெட்டி விட்டீங்கன்னா அப்படியே படர்ந்து நின்றுக்கிடும். உங்களுக்கு மரம் வந்து ஓங்குதாங்க பெருசா வளர்ந்து 30 அடி 40 அடி வளர்ந்தாத்தான் பயன் கொடுக்கணும்னு இல்லை. மரத்துக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு தேவை மரம் கொடுக்குற பிராணவாயு. பிராணவாயு எதுல அதிகமா இருக்கும்? இலை வந்து சின்ன வயசுல இருக்க இலைக்கு தான், முதிர்ந்த இலை வந்து பழுப்பு இலை வந்து அதிகமா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்போ இளம் இலைகள் தான் அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப நீங்க இந்த மரத்தை லேசா புண் பண்ணி விட்டுட்டு, அதாவது இந்த கிளைகளை வெட்டி விட்டுட்டு கவாத்து பண்ணி விட்டுட்டு ஒரு புஷ் மாதிரி வளர்த்தீங்கன்னா நிறைய புது இலைகள் வரும். புது இலைகள் நிறைய வரும்போது ஆக்சிஜன் நிறைய இருக்கும். இது நினைச்சு பாருங்க. நான் அந்த மாடித்தோட்டத்துல வந்து நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அப்புறம் வந்து முசுக்கொட்டை வந்து என்ன, வறண்ட இலையுதிர்காடுல வர்ற மரம் இதுதான் முசுக்கொட்டை. நீங்க இந்தியன் சோப் நட்ரின்னு சொல்லுவோம். அதாவது இந்த காயை வந்து எடுத்து தண்ணியை சேர்த்து அப்படியே கையில தேய்ச்சிங்கன்னா சோப்பு மாதிரி நுர வரும். இதுல இருந்து எசன்ஸ் எடுத்து சோப்பு பண்றாங்க முசுக்கொட்டை மரம். இது பாத்தீங்கன்னா கொடி மாதிரி வளரும். இதெல்லாம் உண்மையே ஒரு அருமையான படிப்பினைகள். மரம் ஒண்ணு சேரும்போது தன்னுடைய இயல்பை மாற்றி அடுத்தவங்க மனுஷன் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா வளர்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம், தனியா ஃபிளைட்ல போன்னு பார்ப்போம், தனியா கார்ல போன்னு பார்ப்போம். ஆனா மரங்கள் வந்து தன்னுடைய இயல்பை மாற்றிட்டு கூட எல்லாம் வளருது. என்ன அருமையான படிப்பினை, என்ன அருமையான ஒரு விஷயம். எப்படி வந்து இந்த மரங்கள்லாம் நம்மளை பாதுகாக்கலாம். இது எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்தையும் இந்த அடர்கவின் காடுகள் நம்முடைய தாய் மரங்கள், நம்ம நாட்டு மரங்களாவே இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுடைய பல்லுயிர் பெருக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும் பாருங்க. இதுதான் உண்மையிலேயே வனத்துக்குள் தமிழ்நாடுன்னு சொல்லணும். நம்ம வனத்துக்குள் தமிழ்நாடுனா நம்ம அப்படியே அந்த வனத்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கங்க நம்ம பெருக்கிறப்போ, இதே ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட் காலிமர்ல இருக்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த மணில்காரா இருக்கா, இது டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அந்த பசுமை மர காடுகள் வந்து ராமேஸ்வரத்துல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் டிஸ்கண்டினியூஸ் அங்கங்க வந்து தடைப்பட்டு அங்கங்க வந்து வியாபித்து இருந்திருக்கு. இது எல்லாமே இப்ப காலப்போக்கில் நம்ம வளர்ச்சியின் காரணம் அழிக்கப்பட்டுட்டு இப்ப அந்த பாயிண்ட் காலிமர்லையும் ஆரோவில்லையும் மட்டும்தான் அந்த இருக்கு. அதுல பெரிய பேட்ச்னு 25 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த பாயிண்ட் காலிமர்ல மட்டும்தான் இருக்கு.
அரிய வகையான மரங்கள். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோதிரக்கனின்னு ஒரு கிளைம்பர் ஒரு கொடி இருக்கு சரிங்களா. ஹுகாமியா மிஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு வந்து இதுல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல வந்து நிறைய அந்த குற்றுச்செடிகள் இருக்கு. பசுமை மர குற்றுச்செடிகள், வறட்சி தாங்கி வளரக்கூடிய குற்றுச்செடிகள். இப்போ அந்த காடுகள் எல்லாம் நம்ம எங்கெங்கன்னு மேப்பிங் பண்ணி அந்த காடுகளை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க, கடற்கரையில் பாதுகாக்கப்படும். இதுதான் நம்ம வனத்துக்குள் தமிழ்நாடுன்ற ஒரு 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 ஸ்லோகனோட போகணும்னு சொல்றேன். இந்த பாத்தீங்கன்னா அந்த முசுக்கோட்டை செடி, ஸோ இந்தியன் சோப்னட் பாத்தீங்களா, இது வந்து ஒரு குற்று மரம். இது இப்படி இந்த மாதிரி தன்னுடைய மாத்திக்கிட்டு வாழு, தன்னைத்தானே மாத்திக்கிட்டு வாழுது. இந்த காமிக்கிற இல்லைங்களா, இதுதான் அந்த முசுக்கோட்டை மரம். அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது குமிழ். குமிழ் தேக்கும் ஒரே மாதிரி, ஏன்னா பேரை வந்து நம்ம சாதாரணமா நாங்க குமிழ்னு சொல்லுவோம், பெரும்பாலும் விவசாயிங்க சொல்றது குமிழ் தேக்குன்னு தான் சொல்லுவோம். தேக்குடைய தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தேக்கு பிறந்த அதே குடும்பத்துல பிறந்தது, தாவர குடும்பத்துல பிறந்தது குமிழ். குமிழ் வந்து இந்த ஃபாரஸ்ட்ல நாங்க அதை வளர்த்துறப்போ ரொம்ப இந்த மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சி. குமிழ் ஏற்கனவே கொஞ்சம் மெதுவா வளரக்கூடிய மரம், ஆனா குமிழ் இந்த வனத்துல கொண்டு வரும்போது பாருங்க என்ன அருமையா வந்திருக்கு. குமிழ் 6 மாசத்துல இப்படி வந்துருக்கு. நானே குமிழ் இவ்வளவு வளர்ச்சி வருமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த குமிழுடைய வளர்ச்சி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை. இதுதான் நம்ம அந்த ஸ்பீசிஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. மரம் வந்து ஒன்னொன்னு ஒருங்கிணைச்சு வாழ்றோம். அதுலதான் இதுல முக்கியமான நான் சொன்னேன் இந்த மருத மரம். மரத்துல மருதத்தை எடுத்தீங்கன்னா நம்முடைய இது கடம்பு மாதிரி 4-5 வகையான மருத மரம் சரிங்களா. அதுல வந்து கருமருது சொல்லுவாங்க, பிள்ளை மருது சொல்லுவாங்க, நீர் மருது சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4-5 வகையான மருத மரங்கள் இருக்கு. இந்த மருத மரங்கள்லாம் நம்ம தேக்குக்கு விட அதிகமான தரம் வாய்ந்த மரங்கள். அது ஆனா தேக்கு கிங் ஆஃப் டிம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல செகண்டரி டிம்பர்பாங்க. நம்ம ஈரப்பதம் இருக்கிற இலையுதிர் காடுகள்ல வரணும். இப்ப இத்தனையும் நீங்க ஒரு சேர்த்து ஒரு கலக்கல் போட்ட மாதிரி போடும்போது, சார் இப்படி போகும்போது உங்களுக்கு இயற்கைக்கு எதிர்ப்பான விஷயம் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இது மரங்களை பாதுகாக்கிறமான விஷயம். மரங்கள் தானா வளர்ந்து பாத்தீங்களா. இந்த மாதிரி இது வந்து அந்த லேகஸ்டேரியா மரம் என்ன சொன்னீங்களா, இந்த இதுதான் அந்த மருத மரம் வகை சேர்ந்து. இது வந்து நீர் மருது இருக்கு, கருமருது இருக்கு, பிள்ளை மருது இருக்கு. இந்த மாதிரி நிறைய மருது மரம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த உதட்டு சாத மரம், மத்திர வரைஞ்சின்னு சொல்றாங்க. இதுல வந்து சாயம் எடுக்கிறாங்க. இந்த பட்டையில இருந்து சாயம் எடுக்கிறாங்க. இது ரொம்ப அருமையா. இது வந்து ஒரு புதர்ச்சி ஒரு புற்று மரம், ஆனா நல்லா வருது. அதே மாதிரி முக்கியமானது நாவல்ங்கிறது வந்து எங்க வரும்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேண சிறப்பு இருக்கு. அதுல இந்த ஆத்து ஓரத்துல வர்ற மரங்களை எல்லாமே நாங்க ரிவரைன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆத்த ஒட்டி தண்ணியை வந்து விரும்பி வளர்ற மரம். அதுல முக்கியமான மரம் நாவல் மரம், புங்க மரம், புன்னை மரம், அப்புறம் வந்து மருத மரம். அதாவது நீர் மருது கேள்விப்பட்டிருப்பீங்க. நீர் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆற்றை ஒட்டி வளரக்கூடிய மரம். அப்போ இந்த மரங்கள்லாம் வந்து என்ன மாதிரி என்ன மாதிரி இது வளருதுன்னு பாத்தீங்களா. இந்த சயின்ஸ் வந்து உண்மையிலேயே படிச்சுக்க பெருமைப்படணும்னு சொல்லணும். அந்த மாதிரி தன்னைத்தானே விரிச்சுக்கிட்டு அடுத்தவனையை வந்து சேர்த்துக்கிட்டு எவ்வளவு அருமையா வளர்ந்து பாருங்க. இதெல்லாம் மேல பார்த்துட்டோம். இப்ப கீழே அதே காட்டுக்கு கீழே இப்படித்தான் இருக்கு. இதே நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் தரம் கம்மியான நிலம் தான். நிலம் இந்த நிலம் வந்து எப்படி பண்படையுதுன்னு பாருங்களேன். இந்த மரம் வந்து நல்ல பண்படைஞ்சு இந்த இலையெல்லாம் விழுந்து 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 நல்லா வந்து மக்கி இது எல்லாத்தையும் கூப்பிடுது. சின்ன சின்ன உயிரினத்தை கூப்பிடுது. நம்முடைய இது சாயில்ல வளர்ற நம்ம மண்புழு இருக்கு இல்லைங்களா, உழவனி நண்பன் மண்புழுவை கூப்பிடுது. எல்லாத்தையும் கூப்பிடுது, மைக்ரோப்பை கூப்பிட்டு இந்த மண்ணுடைய தரத்தை வந்து அப்படியே மேல தூக்கிட்டே வரும். அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, மேல மட்டும்தான் நம்ம பாக்குறோம். கீழே வேறுங்கிறது எண்ணற்ற சின்ன சின்ன வேர்கள் வந்து சல்லி வேர்னு சொல்லும் இல்லையா. ஒரு லட்சக்கணக்கான வேர் ஒவ்வொரு நாளும் உருவாகும், ஒவ்வொரு நாள் சத்துக்கிட்டே இருக்கும். அந்த சாகுற வேறு பூரா என்ன செய்யும்னா நம்ம அந்த அங்ககம் இருக்கு இல்லையா, கார்பன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகும். அதுதான் சாயலுடைய முதிர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அங்க பாருங்க அது எப்படி வந்து அந்த இலை மக்கி விழுந்ததுன்னு. இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ள ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல போன உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த தான் அதோடைய தரைகள் இருக்கு. இது இந்த பாருங்க இந்த துளசி செடி வந்திருக்கு பாருங்க. நான் அப்படியே இந்த போட்டோ எடுத்து பார்த்தேன். தரம் எப்படி இருக்குன்னு இந்த வெள்ளையா தெரியுது இல்லைங்களா, இந்த வெயில் விழுகுது, மற்றதெல்லாம் நிழல் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான இடத்துல நீங்க போய் அப்படியே அமர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உண்மையிலே ஒரு ஒரு ரொம்ப நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தேன் இந்த இடத்துல. நான் போய் போட்டோ எடுக்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தேன். அவ்வளவு அருமையான ஒரு ஒரு ஃபீலிங்கை போச்சு. இப்படித்தான் அந்த நீ அந்த குறுக்கு வெட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த காட்டு இப்படித்தான் இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, அப்படியே வளர்ந்துகிட்டே வருது. அப்ப சார் நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் இருக்கணும், ரொம்ப கீழே இருக்குன்னா கீழே இருக்க கிளையில கூட கொஞ்சம் லேசா வெட்டி விட்டுக்கலாம், கொஞ்சம் நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? இப்படித்தான் இருக்கு அந்த மரம். பாத்தீங்கன்னா ஒரு காட்டுடைய அமைப்பை கொண்டு வந்துடும். அப்போ ஒரு 6 மாசத்துல ஒரு விஷயத்தை இப்படி செய்ய முடியும்னா எவ்வளவு முக்கியமான ஒரு பங்களிப்பு நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்க. இதுதான் இப்படித்தான் அந்த மரங்கள், அந்த மரம் வளர்ந்து இப்படி உருவாகுது. அந்த காட்டினுடைய அந்த இயற்கையாக வனம் எப்படி உருவாகணுமோ அப்படி உருவாகிக்கிட்டே இருக்கு. இது அன்னாட தினம், ஏன்னா மரங்கள் தினம் வளர்ச்சி ஆகுதுங்களா. அந்த நாங்க கேனப்பின்னு சொல்லுவோம். கீழே இருந்து அந்த போட்டோ மேல எடுத்து பார்த்தேன், எப்படித்தான் அது இருக்கு அப்படி. இப்ப இப்படி உட்காந்து நீங்க பாருங்க, அது தரையில உட்காந்து இப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்குள்ள நீங்க அமர்ந்திருக்க உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு காடு இருக்க மாதிரியே தெரியும். இது அந்த நம்ம ஒட்டக்கனுடைய எஃபெக்ட். இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது பேஸா வச்சுட்டு ஒரு ஏக்கர்ல நம்ம கோயம்புத்தூர்ல பண்ண போறோம். புதுசாக கணுவாயில பண்ண போறோம். ஒருத்தர் 1 ஏக்கர் நிலம் இதுக்கு கொடுக்க போறாரு. இந்த தொழில்நுட்பத்தை அப்படியே கொண்டாந்து இன்னும் நிறைய மரங்களை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ல இந்த வனத்தை உருவாக்கிட்டோம். அதுல மாதிரியா பழம் கொடுக்குற ஒரு வனத்தை இதுல உருவாக்கலாம்னு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் இந்த சைட்டு. அப்புறம் இந்த காடுனால என்ன சார் பயன், நீங்க என்னமோ சொல்றீங்க, ரொம்ப முக்கியமானது நுண் காலநிலை சரி செய்தல். அதாவது என்னன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைக்ரோ கிளைமேட் ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி இருக்க கிளைமேட் அதை நம்மளை எப்பயுமே நம்ம நல்லா ஒரு ஏசி போட்ட மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல நீர் சேகரிப்பு இது பயன்படும். அப்புறம் எல்லாத்துக்கும் மேல பல்லுயிர் பெருக்க மட்டும் இல்ல, பல்லுயிர் பாதுகாப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், மண் வளத்தை அதிகமா பயன்படுத்தும். மேலும் அரிய வகை மரங்கள், அழிஞ்சு போற மரங்களை இதனால பாதுகாக்க முடியும், ரொம்ப ஈஸியா பாதுகாக்க முடியும். இது நீங்க போய் நீங்க தனியா ஒரு மரத்தை நட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அன்னாட போய் பார்க்கணும். ஆனா இதை பொறுத்தளவுல அது தானா ஒன்னோட ஒண்ணு ஈர்ந்து சேர்ந்து வளர்றதுனால ஒண்ணு அரவணைச்சுக்குது. அப்போ பாதுகாக்கிறது ஈஸி, இது ரொம்ப ஈஸியான விஷயம். அப்புறம் மண்ணில் இருக்க எண்ணற்ற உயிரினங்கள், அது மண்ணுல வளர பூச்சியா இருக்கலாம், மண்புழுவா இருக்கலாம், அப்புறம் நுண்ணுயிரியா இருக்கலாம், இது எல்லாம் உங்களுக்கு அதிகமா வந்துகிட்டு தானா உருவாகிக்கிட்டே இருக்குது. நீங்க பிடிச்சி விட போறதே கிடையாது. அப்புறம் காடு சார்ந்த கல்வி இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு மிக முக்கியமானது இந்த காட்டை பத்தின விழிப்புணர்வு. இது எல்லாத்தையும் நீங்க போய் காட்டுக்குள்ள போய் கூட்டி காமிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க போய் சிங்கம் காட்டுக்குள்ள போனா சிங்கம் புலி கரடியத்தையும் பார்ப்போம். எந்த மரத்தை பார்க்க மாட்டேங்க, மரத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இருக்க மாட்டாங்க. அன்னாட அந்த மரத்தை பத்தி பார்க்கும்போது அந்த மரத்தை பத்தின அனைத்து விதமான தகவலும் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஒரு ஸ்கூல்காரங்களை கூட்டிட்டு வரலாம், ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸை கூட்டிட்டு வரலாம், ஒரு ரோட்டரி கிளப் மீட்டிங் நடத்தினாங்கன்னா கூட்டிட்டு வரலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு இது மிக இதாக இருக்கும். நான் ப்ரொஃபசர் மியாவாக்கியை பத்தி நான் போன வாரம் பேசிட்டேன், அதனால நான் இந்த வாரம் பேச விரும்பல. இவர் டாக்டர் ப்ரொஃபசர் மியாவாக்கி. அவங்க எப்படி காடு உருவாக்கணும்னா 1 மாசம் நான் அவர் கூட இருந்தேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. இவங்க தான் என்னுடைய ஜப்பான் தோழி, என்னுடைய உடன்பிறவா சகோதரி டாக்டர் சிசாட்டோ அக்கோயின்னு அவங்க பேரு. இவங்க தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. இப்படிதான் அவங்க உருவாக்குறாங்க. ரோடு சைட்ல சொன்ன மாதிரி ரோடு சைட்ல தான் அவங்க உருவாக்குறாங்க. பாத்தீங்களா, ரோட்ல இந்த மண்ணை பூரா ஒரு 5 அடி 6 அடிக்கு போடுவாங்க. நிறைய செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி இந்த மூங்கில அவங்களுக்கு நிறைய மூங்கில் கிடைக்கிறனால மூங்கில தட்டி கட்டுவாங்க. தட்டி கட்டி 5 அடி 6 அடிக்கு மண்ணை கொண்டாந்து கொட்டுவாங்க. அது கூட நிறைய தொழு உரம் மாதிரி உரங்களை கொண்டாந்து சேர்ப்பாங்க. போட்டு நிறைய செலவு பண்ணி தான் அதை உருவாக்குறாங்க. நான் சொன்னதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் சொன்ன செலவுக்கு இதுக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. வார விடுமுறையானா வந்துடுறாங்க எல்லாரும், பாருங்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்துட்டு மரம் நடுறாங்க. ப்ரொஃபசர் மியாவாக்கி தலைமையில நாங்களும் அங்கே போய் நட்டோம். இந்த மாதிரிதான் மரத்தை நடுறாங்க. மரத்தை நட்டு அடர்த்தியா நடுவாங்க. அவங்க 1 மீட்டர்ல 25 மரம் மரத்தை நடுவாங்க. 1 மீட்டர் ஸ்கொயர்ல 3 அடி ஸ்கொயர்ல நட்டு இந்த மாதிரி நட்டுட்டு அப்புறம் இந்த காட்டை இப்படி நட்டு முடிச்சுட்டாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு நிறைய தண்ணி இருக்கு, மழை விழுந்துகிட்டே இருக்கும் டெய்லி. அதனால அவங்க மரத்தை நடுறதோட சரி, மரத்தை பாதுகாக்கவே மாட்டாங்க. பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம தண்ணி ஊற்றியே ஆகணும். மரத்துக்கு அவங்க தண்ணி ஊற்ற மாட்டாங்க, மழை விழுந்துகிட்டே இருக்கும், காடு உருவாகும். 20 வருஷத்துல ரோடு சைடே ஃபாரஸ்ட். இந்த டெக்னாலஜி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணி கொடுங்க, நான் சூப்பரான ஃபாரஸ்ட் நான் உருவாக்கி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ சில மரங்கள், மாடியில மரம் வளர்த்த பத்தி பேசுவோம். அந்த டாபிக் மாடியில பாத்தீங்கன்னா நம்ம மாடியுடைய உங்க வெயிட் தாங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு 16 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா 1 டன்னு வெயிட் தாங்கணும்னா நீங்க ஒரு 40 கிலோ 60 கிலோ இருக்க சட்டியில மரத்தை வளர்த்தலாம். மரத்தை வளர்க்கும் போது நீங்க 6 அடி 7 அடி நினைக்கவே நினைக்காதீங்க.
குட்டைய மரத்தை வளங்க. மட்டும் நம்ம 4 அடியில மரத்தை வந்து கவாத்து செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான சில மரங்கள்லாம் இருக்கு. இப்ப நாங்க தொட்டியில இந்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிறைய இந்த இருக்கு இல்லைங்களா, அந்த ஆழ வகைகள், இந்த பைக்கஸ் நிறைய ஆழ வகைகள் இருக்கு. இந்த ஆழ வகை மரங்கள் வந்து மாடியில சார் அப்பனா அது வந்து கீழே வந்து வேறு வந்து மாடியில மதில்ல இறங்கி உள்ள வந்துருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. என்னுடைய காம்பவுண்ட் சோர்ல பேஸ்மெண்ட்ல பாதிப்பு வந்துருமா மரத்தை நட்டுனா? தயவுசெய்து அப்படிலாம் வரவே வராது. அப்படியே நீங்க நினைச்சீங்கன்னா மரத்துக்கும் உங்க காம்பவுண்ட் சோர் நடுவுல ஒரு 3 அடி ஒரு 2 அடி குழி வெட்டி விடுங்க. ஒரு ட்ரெஞ்ச் மாதிரி எடுத்து விட்டுருங்க. மழை நீரும் பெருகும், மரத்துடைய வேர் உங்களுக்கு பில்டிங்குள்ள வராது. இது வந்து சிற்றால்னு சொல்றாங்க. இந்த மரம் வந்து ரொம்ப அரிய வகையான ஆலமரத்து வகை. மாங்காய் மரம் மாதிரி இருக்கு பாருங்க, ஆலமரம். இந்த மரம் எல்லாம் எங்கேயுமே இல்லை, அழிஞ்சு போற இடத்துல இருக்கு. இது வந்து விதையும் முளைக்காது. ஆலமர வகையில கிளைய வெட்டி வச்சா நல்லா வந்து வேறு வந்து செடி உண்டாயிரும். ஆனா இது அதுலயும் வர மாட்டேங்குது. ஒரு 200 செடி உருவாக்குறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்படியே விட்டு அழிஞ்சு போயிடும். நிறைய பறவைகள் சாப்பிட்றதுக்கு பறவைகள் சரணாலயம் மாதிரி இருக்கிற மரங்கள். இது மாதிரி பாத்தீங்கன்னா சீலைக்கால் இச்சி, இது வந்து மர இச்சி. இந்த மரத்தை என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்தியன் பேட்ரிங்க. இந்த பெரிய மரத்தை அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். இந்த இச்சி மரத்தை தான் வந்து இது இருக்கு இல்லைங்களா, நிறைய இது வந்து சாப்பிடுங்கிறாங்க. நம்ம வௌவால் இங்க பாருங்க, இந்தியன் இது வந்து இப்படித்தான் பெரிய மரம்னா இப்படித்தான் வரும். இந்த பழங்கள் வந்து ரொம்ப வௌவால் அதிகமாக விரும்பி சாப்பிடுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பறவைகள், ஒரு மரம் பறவையும் வௌவாலையும் சேர்த்து இருக்கிற ஒரே மரம் வந்து இந்த மரம் தான், சிலைக்கால் இச்சி. இது வந்து ஒரு ஆலமரத்து வகை, அழிஞ்சு ஒரு மரத்து வகை. அதே மாதிரி இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் பைக்கஸ் ரம்ஃபிங்கிறாங்க. இதோடைய பெரிய படம் இருக்கு, காமிக்கிறேன். இங்க பாருங்க சார். இந்த பெரிய மரத்தை நான் எப்படி சார் மாடியில வளர்க்கறேன்? தயவு செய்து இதெல்லாம் சின்னதாவே வளர்க்கலாம். இது வந்து பறவைகளுக்கு இந்த நம்ம இது இருக்கு இல்லைங்களா, ஹார்ன்பில் இருக்கிற மரம். இந்த மரம் இருந்தா இந்த மரத்துக்குடைய பழத்தை வந்து ஹார்ன்பில் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது இந்த மாதிரி மரங்களை வளர்க்கும் போது நிறைய பறவை இனங்கள், பல்லுயிர் பெருக்கம். அப்ப எந்த மாதிரியான மரங்கள்லாம் நம்ம வைக்கலாம்? இது வந்து அல்ஸ்டோனியா ஸ்கோலாரிஸ், இதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாருங்க, இந்த மாதிரி இது வந்து நம்ம ராக் கார்டன் மாதிரி அதுக்கு வச்சுக்கலாம். நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 40 கிலோ இல்லாட்டி 60 கிலோ செடியில இதுக்கு வந்து அருமையான ஊட்டம் கொடுக்கும். என்னன்னா பாதி அளவு வந்து ஆட்டளவு கலந்துக்கங்க. ஒரு 40 கிலோ 20 கிலோ ஆட்டளவு கலந்துக்கங்க. ஒரு 10 கிலோ வந்து மக்குன தென்னை நார் போட்டுக்கோங்க. மிச்சத்தை மண்ணை போட்டு வச்சிருங்க. மண்ணை போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய பில்டிங் வெயிட் தாங்குற அளவுக்கு பார்த்துக்கங்க. நிறைய வெயிட் ஏற்றாதீங்க. வெயிட் தாங்குற அளவுக்கு, இல்லாட்டி மூளைக்கு வச்சுக்கலாம். 5 அடி 4 அடி 5 அடி வளர்த்திக்கங்க. முன்ன போல நல்லா கவாத்து பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன மரங்களை வளர்க்கறது, இப்படி கவாத்து பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய மரம். இது வந்து நம்ம வெளிநாட்டு மரம். இந்த தொட்டியில வச்சு வளர்க்குறாங்க. நம்ம நாட்டுல வளர்ற மகிழ மரத்தை அழகா வளர்த்துடலாம். மகிழ மரம் ரொம்ப வந்து மகிழ மரம் வளர்த்தலாம், நாவல் மரத்தை வளர்த்தலாம். இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆலமரத்துடைய வெவ்வேறு வகையான, நீங்க அரச மரம் அந்த மாதிரி நார்மலா பாக்குற மரம் இல்லை, அது இல்லாம நிறைய மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள் சின்ன சின்னதா வெட்டி வளர்க்கலாம். சில பேர் பழங்களுக்கு ஆசைப்பட்டா இந்த மாதிரி மாங்காய் மரங்களை வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி தொட்டி நீங்க பண்ணலாம். இவங்க தரையில வச்சிருக்கிறாங்க. இது அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த தொட்டி சைஸ் இதுதான். இந்த அளவு தொட்டி வச்சுக்கலாம். இந்த மரம் வந்து மகிழ மரம் இருக்கு இல்லைங்களா, மகிழ மரத்தை, மகிழ மரம் வந்து இலையே உளுத்தாது. நல்ல பூ வந்து நல்ல நறுமணம் கொடுக்கும், நல்ல காய் பழம் கொடுக்கும், பறவைகளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி எப்பயுமே பசுமை மரம் இருக்கும், எவர் கிரீனா இருக்கும். நீங்க கிளிப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். மொட்டை மாடியில அழகா வந்து ஒரு 10 மரத்தை வளர்த்திடலாம். அருமையான ஆக்சிஜன் கொடுக்கும். நம்ம ஏன் வெளிநாட்டு மரத்தை பத்தி போகணும், பார்க்கணும், பேசணும்? இதெல்லாம் ஒரு 60 கிலோ பிடிக்கிற சைஸ் இருந்தா டப்பா இருந்தா போதும், ஈஸியா வளர்த்திடலாம். இந்த பாருங்க, இதுதான் இதுல முக்கியமா மாடியில மரம் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி மரத்தை கவாத்து பண்ணிடுங்க. இந்த சைஸ் இருந்தா போதும். மரங்கள் நல்லா கவனிச்சு செய்யுங்க. இந்த அடி உரமா போடுறீங்க இல்லைங்களா, அந்த உள்ளுக்குள்ள போடுறது வந்து மண்ணு நல்ல மக்குன தொழு உரம், இல்லாட்டி மண்புழு உரம், உயிர் உரம், அதோட சேர்ந்து தென்னை நார் மக்குனது, இது எல்லாம் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊட்டமேத்தி செடி நட்டு வச்சிருங்க. மரம் வரும்போது கவாத்து பண்ணிக்கோங்க. கவாத்து பண்ணி ஒரு புஷ் மாதிரி கொண்டு மரம்னா நீங்க மாடியில காடு வளர்க்கலாம்னா மாடியில அப்படியே ஒரு காட்டை உருவாக்கி என்னுடைய பில்டிங் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு இந்த என்னென்ன மரங்களை வளர்க்கலாம், நிறைய வகையான பழங்கள் கொடுக்குற மரங்கள் இருக்கு.
அப்புறம் வந்து நம்ம இந்த பறவைகளை வரவழைக்கிற மரங்கள் இருக்கு, வௌவால்களை வரவழைக்கிற மரங்கள். சார் வீட்டுக்குள்ள வௌவாலை கொண்டு வர சொல்றீங்க இன்னைக்கு, அப்படி நினைக்க வேண்டியது அவசியமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பழங்கள் வேணுமா, பழம் கொடுக்குற மரங்களை வச்சுக்கலாம். இந்த மாதிரி என்ன நிறைய வகையான மரங்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அது எது வந்து இந்த கவாத்து பண்ணும்போது அது தாங்கி நிற்குதோ அந்த மாதிரி மரங்கள் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டை உருவாக்கிடலாம். சின்ன சின்ன குற்று செடிகள் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம நீர்க்கடம்பு பாருங்க, செடி மாதிரியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி கட்டி கூட குற்று செடியா மரங்களே வச்சுக்கலாம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பலாசுங்கிறது பியூட்டியா மனஸ்பரமான சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட உங்க மாடியில ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு 16 ஸ்கொயர் ஃபீட்ல மேல மாடியில வச்சுக்கலாம். இதுக்கு அடியில மட்டும் நல்ல பிளாஸ்டிக் சீட்டு திக்கா விரிச்சு நான் சொன்ன மாதிரி நல்ல ஊட்டமான உதை போட்டு நமக்கு தேவையான மரங்களை, விரும்புற மரங்களை நட்டுக்கலாம். ஒரு வனத்தை ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள உருவாக்கிட முடியும். அப்படி உருவாக்குற போது உங்களுக்கு வனத்துக்குள்ளேயே இருக்கும். எல்லா திருப்பூர்ல வந்து எல்லா மொட்டை மாடலையும் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து ஏரியில் போட்டோ எடுத்தீங்கன்னா ஒருத்தர் அப்படி சொன்னார், சார் இந்த மாதிரி மரத்தை வளர்த்து திருப்பூர் முழுக்க மேல இருந்து பிளைட்ல பார்த்தா கிரீனா இருக்கும் சார். ஒரு சின்னது இதெல்லாம் எந்த வேறு உள்ள போகாது. தயவுசெய்து அப்படிலாம் ஒரு வெற்று மனப்பான்மையோட இருக்காதீங்க. அந்த மாதிரி இதை கொண்டு வர முடியும். இந்த பாத்தீங்களா, இதுல எல்லாமே பூச்செடி வச்சிருக்கிறாங்க. இதே சைஸ்ல மரங்களையும் அதே மாதிரி சின்ன சின்ன குற்றுச்செடிகள் இருக்கு காட்டுக்குள்ள. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் செம்புளிச்சான்னு ஒண்ணு இருக்கு. செம்புளிச்சான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நல்லா வந்து இலைய உதுக்காம ஒரு புஷ் மாதிரி வரும். அதுல பழங்கள் வருது. அந்த பழங்களை வந்து எல்லா குருவிகளும் நல்லா விரும்பி சாப்பிடும். அப்ப இந்த மாதிரி கூடைகள்ல வச்சுட்டு நீங்க செம்புளிச்சான் வருது. செம்புளிச்சான் மரம் வந்து அந்த காய் சின்னதா இருக்கும். காய் அப்படியே அந்த ஃபிளஷ் பாத்தீங்கன்னா அப்படியே லைட் கிரீன் கலர்ல இருக்கும் செம்புளிச்சான். அந்த மாதிரி கூட நீங்க உருவாக்கிட முடியும். இது எல்லாமே பாசிட்டிவ். என்னன்னா யாருமே இதை உருவாக்காதனால இதுல ஒரு பயம் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குற்று மரங்கள் உங்க இதுல வீட்டு மாடியில 40 கிலோ சைஸோ 60 கிலோ சைஸ் இருக்க பேக்ல போட்டு வெயிட் தாங்குற அளவுக்கு கண்டிப்பா நீங்க பாதுகாத்து வச்சுக்கலாம். கீழே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேர் புகாத மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒண்ணும் இல்லை, நல்ல திக்கான பிளாஸ்டிக் ஒண்ணுக்கு மேல 2 குறிச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ உயிர் வேலிங்கிறது எல்லா இடத்துலயும் நம்ம எல்லாம் போட்டோம். இட்டேரி கோயம்புத்தூர்ல ரொம்ப அதிகமா சொல்றது, இன்னும் நான் பாக்குறேன் வண்டியில போகும்போது இட்டேரி சாலைன்னு பாக்குறேன். ஆனா இட்டேரி எங்கேயுமே பார்க்கலாம். எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு கல்லுக்கால் போட்டு வேலி போட்டோங்க. இதுக்குன்னு சில மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் பயனும் தரும். அதுல செனகல்ன்ற ஒரு மரம், நிறைய மரங்கள் இருக்கு. முள்ளு தர மரம். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக வேண்டி சொல்றேன். இது கம் அரபி. இந்த தான் உலகத்துல அதிகமா விற்கக்கூடிய பிசின் கம், மரத்துல இருந்து விளைவிக்கிற கம். இது வந்து நல்ல முள்ளு. இந்த முள்ளு அடுத்த சைடுல காமிக்க பாருங்க. இந்த முள்ளு பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கும், இந்த சைடு 2 பக்கமும் கொக்கியா இருக்கும். இதுல எது மாட்டினாலும் அப்படியே பிடிச்சுக்கிடும். அப்படி நல்லா படர்ந்து வளரக்கூடிய மரம். இந்த மாதிரி முள்ளு வேலிக்கு நம்ம வழக்கமா கிழுவை போடுவாங்க. அப்புறம் இந்த கருவேல மர வகைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. அது நீங்க பாக்குற வந்து நாட்டு கருவேலை விட இது வந்து கருவேல மரம் வகையில் ஒரு வகையான மரம். இந்த மாதிரி நிறைய உயிர்வேலி அமைக்கிறதுக்கு நிறைய கேள்வி கேட்கிறாங்க. நான் உயிர்வேலி அமைக்கிறேன்னா எத்தனை வரி நடணும் அப்படின்னு அவங்க நிலத்தை பொறுத்து இருக்கு. 1 வரி நடலாம், 2 வரி நட்டீங்கன்னா மிக சிறப்பு. நிறைய பேர் சந்தன மரம் செம்மரம் வளர்க்குறவங்க பாதுகாப்புக்கு வேண்டி கேட்கறாங்க இப்ப வேண்டாம். அப்போ இந்த மாதிரி மரங்களை ஒரு 5 அடி இடைவெளியில் நட்டீங்கன்னா இதுக்கு கண் எங்க போறேன்னா வாங்க நான் உங்களுக்கு ரூபாய்க்கு தரேன். இந்த மாதிரி மரங்களை நீங்க நடுங்க. 2 அடுக்கு பண்ணிடலாம். ஒண்ணு நீங்க நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இது ஏன் சொல்றேன், இந்த முள்ளுடைய அமைப்பு நல்ல ரொம்ப டென்ஸா வளரும். நல்ல பயம். முள்ளு பட்டுச்சுன்னா நம்ம கொட்டுச்சுன்னா அப்படி கடுக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி புதர் மாதிரி வளரும். இந்த மாதிரி புதர் மாதிரி வளர்த்துக்கலாம். இந்த மரத்தை 1 வருஷம் வளர்த்துக்கலாம். 1 வருஷம் வளர்த்து 2 வருஷம் அடர்த்தியா வளர்த்துக்கலாம். குறுகிய இடைவெளியில போட்டு அடர்த்தியா வளர்த்திக்கலாம். இப்படி வளரும்போது கீழே சில நேரத்துல என்னன்னா ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து வெளிச்சம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இதை அடைக்கிறதுக்கு இன்னொரு வரி மரங்கள் குட்டுச்செடி மரம் இருக்கு. இந்த சிசால்பிடியான ஒரு நல்ல முள் இருக்கு. அதை வளர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து சுவர் கட்டின மாதிரி முள்ளு வெளியே ஏற்படும். இது 1 வரி போடலாம், 2 வரி போடலாம், 3 வரி போடலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வரி வேணுமோ அத்தனை வரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடுறப்போ உயிர் வேலிங்கிறதுல இன்னும் முக்கியமானது இந்த மாதிரி பிசின், அதாவது கம்மு கொடுக்குற மரத்தை பண்ணீங்கன்னா பிற்காலத்துல நீங்க அதுல இருந்து கம்மை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
இந்த ஒரு கம்மு விலை வந்து 7,000 8,000 ரூபாய்க்கு போகுது. ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இருந்து 5 கிலோ கம் எடுக்கிறாங்க, நல்ல வளர்ந்த மரத்துல. அப்ப இந்த மாதிரியான ஒரு வருமானமும் பிற்காலத்துல ஏற்படும். வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடிய மரம். ஆரம்பத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளர்த்தி விட்டுட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் கிழுவ மரம். இந்த மாதிரி இல்லாம ஆடு மாடானாலும் சரி, இல்ல நம்ம திருட்டு பயிர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உயிர்வெளிய அமைச்சிடலாம். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே மரம் நடும்போது இருக்கிற ஒரே ஒரு புரிதல் என்னன்னா, உங்களுக்கு மரம் நட்டு அதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லை, கொஞ்சம் வளர்த்தி விட்டுருங்க. கொஞ்ச காலத்துக்கு மரத்தை பார்த்துக்கோங்க. மரம் கொஞ்ச காலத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் மரம் நம்மளை பார்க்கும். சார் புதிர மாதிரி வந்தா பாம்பு வந்துடும், அடுத்து பிடிச்சா வேற வேற கேள்வி கேட்கறாங்க. புதிர மாதிரி வந்தா பாம்பு வந்துருமா சார்? இது வந்து ஒரு பல்லுயிர் பெருக்கத்துக்கான ஒரு இடமா வந்து உருவாக்கிறோம். இந்த புதிர மாதிரி இதுதான் நாங்க இந்த விதையிலிருந்து எடுத்து நாங்க உருவாக்கிறோம். இது நாங்க கம் எடுக்கிறதுக்கு வேண்டி ஆராய்ச்சி பண்ணோம். அந்த பிசின் எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வளர்ற மரம் கீழே இருந்து நல்லா அடர்த்தியா வந்துடும். நல்ல அடர்த்தியா வந்துடும். சில பேர் சார் மரம் படர்ந்துச்சுன்னா அந்த சைடை வந்து நல்ல கிளையை தரிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல புஷ் மாதிரி உருவாக்க முடியும். இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். இது நம்ம நாட்டில் இருக்கிற பொதுவாக பயன்படுத்துகிற உயிர்வேலிகள். இந்த மாதிரி உயிர்வேலியில நிறைய விதமான மரங்கள் இருக்கு, புதர்ச்செடி இருக்கு, முள்செடி இருக்கு. இதையெல்லாம் வந்து ஒரு சரியான விகிதத்துல கலந்து இதை வந்து நீங்க ஏற்படுத்திடலாம். அதுல முக்கியமா இந்த கருவேல மரத்தை சார்ந்த மரங்களை பண்ணும்போது இன்னும் சிறப்பா அமையும். நீங்க மரத்தை போய் நட்டுட்டு நீங்க களை பண்ணின்னு போனீங்கன்னா மரத்தை நட்டோன்னே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்படிங்கும்போது மரம் நடுறது கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ தக்காளியோ இல்லை பக்கத்துல இருந்து கேட்டு பக்கத்து விவசாயம் பார்த்து செய்யறதுக்கு இதுக்கு ஒரு தொழில்நுட்பம் மிக மிக முக்கியம். அப்புறம் இன்னும் முக்கியமான நேற்று இந்த இதெல்லாம் பார்த்துட்டு திருவாரூர்ல வந்து ஒரு விவசாயி கூப்பிட்டாரு. 5 மரம் வெந்தேக்கு வச்சிருக்கேன். வெந்தேக்கு கிடைக்கவே கிடைக்காது. 5 மரம் வெந்தேக்கு வச்சிருக்கேன், பெரிய மரமா இருக்கு, 4 அடி சுற்றளவுல இருக்கு, ஆனா அந்த மரத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை. இதை சீர்படுத்தணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு, நான் ஏற்கனவே இந்த கூட்டமைப்பை பத்தி சொல்லிட்டேன், விவசாயிகள் மர வளர்ப்போர் கூட்டமைப்பு. இதுக்கு வந்து நம்ம வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி, நம்ம சிறுதுளி மாதிரி இயக்கங்கள்லாம் சேர்ந்து இதை ஒரு நெடிய பயணமா எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு நாளும் இந்த பத்தின தகவல்களும் ஆராய்ச்சிகளும் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு சிவராமன் சார் வர்றாரு, நீ சொல்றாரு இந்த வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை பத்தி யார் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படிங்கும் போது நம்மளே ஒரு கான்ட்ரிபியூட்டரியா போட்டு ஒரு இதை ஏற்படுத்தலாம். நாங்க வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சுக்கிறோம். அதாவது இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் போர்டுல புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சு எங்களுடைய தொழில்நுட்பத்தை வந்து கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒரு வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறை எங்களுடைய பல்கலைக்கழகம் வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை நான் 2-3 டைம் பேசிட்டேன். இதை அடுத்த டைம் எடுத்துட்டு போனா மட்டும் இந்த உறவுகள் வந்து, இந்த பரிமாற்றங்கள் வந்து, இந்த புரிந்துணர்வு வந்து நெடுங்காலமா நீடிக்கும். அதே மாதிரி நான் கண்டுபிடிச்சது உடனே விவசாயியுடைய இடத்துக்கு போகும். அப்படிங்கும்போது ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும். இது மிக மிக முக்கியமான விஷயம். இதை நம்ம பேச்சோட நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினோம்னா இவ்வளவு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போன மாதிரி ஆயிரும். இதோடைய முக்கிய நோக்கங்களா நம்ம மரச்சந்தை சொன்னது, அதே மாதிரி மரம் சார்ந்த அறிவியல் தொழில்நுட்ப பரிமாற்றுதல், இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வரும். இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க உயிர்வேலி கேட்கறீங்க, நாளைக்கு வந்து பழங்களை உருவாக்கும் அடர்கவின் காடு, நாளை கழிச்சு வந்து மலர்களை உருவாக்கும் அடர்கவின் காடு, அப்புறம் தேக்கு மரத்துடைய அடுத்த தொழில்நுட்பம், இப்படி வளர்ந்துகிட்டே வரும். அப்ப இந்த தொழில்நுட்பம்லாம் அடிக்கடி போடணும். நம்ம அடிக்கடி நம்மளை பார்த்துக்கிடணும். அதுக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து அபிஷியல் மெக்கானிசம் சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம், ஒரு கட்டமைப்பு வேணும் நமக்கு. மரச்சாவில் ஒரு நிறைய சிக்கல்களை வந்து மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்க சொல்லலாம், சார் எனக்கு இந்த தேவையா இருக்கு, இப்போ உயிர்வெளி எவ்வளவு தேவைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த உயிர்வெளியை பத்தின ஆராய்ச்சி வேணும், ஒரு தேடல்களை உருவாக்க முடியும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பண்ண நானா பட்டறிஞ்சு இதெல்லாம் விவசாயிகளுக்கு பயன்படும் நானா யோசிச்சது. ஆனா பயனாளிகள் இருந்து எனக்கு எந்த தகவலும் வரல. இந்த பயனாளிகள் இருந்து தகவல் வரணும்னா நம்ம ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறது ஒரு சிறப்பு அமையும்னு ஒரு வேண்டுகோளா இந்த தலைமையேற்று நடத்த நம்முடைய சிவராமன் ஐயாட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கிட்ட வந்து இந்த காத்துல இருக்க மாசுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி வச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு வேன்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆராய்ச்சிக்காக வேண்டியும்
மற்றபடி தொழிற்சாலைகளுக்கும் இல்லை இன்னும் பல விஷயங்களுக்கும் இதை நாங்கள் வந்து வாடகைக்கு கொடுக்குறோம். இது நீங்க பயன்படுத்திக்கலாம். நாங்கள் இந்த வனவியல் தோட்ட தொழில்நுட்பம் இந்த 5 அமர்வுக்கு காரணம் இதுதான். இந்த வனவியல் தோட்ட தொழில்நுட்பம்ன்ற ஒரு தொலைதூர கல்வியை நாங்க கொடுக்குறோம். இதுல யாரும் விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாம். இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. இந்த பசுமை இயக்கம் நம்ம பசுமை தொற்று மாதிரி இன்னைக்கு வந்து இந்த கொரோனா ஒரு தொற்றாய் பரவிருச்சு. அது வந்து ஒரு தீய சக்தி. இந்த பசுமைன்ற ஒரு நல்ல சக்தி நம்ம அனைவரிடமும் ஒரு தொற்று மாதிரி சேர்ந்து நம்மளை எல்லாத்தையும் சேர்ந்து பரவிக்கிட்டே இருக்கணும். பசுமை தமிழகம், வனத்துக்குள் தமிழகம், வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி வனத்துக்குள் தமிழகம், அனைவருக்கும் மரம், எல்லாரும் மரம் வளர்க்க வேண்டும். நான் பற்ற அனைத்து அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இந்த சமுதாயத்திற்கு சென்று சேர வேண்டும். சிவராமன் சார் போலையும் நம்ம வனிதா மேடம் போன்ற நல்லுள்ளங்கள் வந்து இந்த பல தளத்துக்கு எடுத்துட்டு போறது. இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய தொடர்பு இதுல இருக்கு, என்னுடைய மின்னஞ்சல் இருக்கு, கைபேசி இருக்கு, கூப்பிடுங்க. பகிரலாம், வாழலாம், பசுமையாக மாற்றலாம் அப்படின்னு கூறி இந்த அருமையான 5 அமர்வுகளுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்த என்னுடைய அருமை நண்பர் சிவராமன் ஐயா அவர்களுக்கும், திரு நடராஜன் அவர்களுக்கும், பசுமை வீரருடைய அமைப்பாளர் குமரேசன் அவர்களுக்கும், இதில் மிக ஆர்வமுடன் கலந்து கொண்ட வனிதா மேடம் போன்ற மிக சிறந்த ஆளுமைகளுக்கும் மற்றும் அனைத்து விதமான பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தின் சார்பாக உரித்தாக்கி வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.